யோசுவாவிட்டு ஆண்டவர் சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உங்கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்ல. இதுக்கு முன்னாடி மோசையோடு இருக்கும்போ ஆண்டவர் இருக்கும்போ பல பிரச்சனை. இப்ப மோசை செத்து போயிட்டு ஆண்டவர் சொன்னா யாரி வான்னு சொன்னார். இவர் யாரி போயிட்டார். போன பிற்பாடு இது வரல. இவர் தலையில மண்ணு அள்ளி போட்டுட்டு தரையில கிடக்காரு. எனக்கு மோசையை காணல. யாரு? யோசுவா. யோசுவா யாரு? மோசையோடு கூட வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானு போகும்போது கூட சென்னவன். ஓகேவா? எப்போ போனாலும் இந்த யோசுவா கூட கையில் வச்சிருப்பார். ஆனால் யோசுவா கொண்டு 50 வயசு பிரயோஜனம் இல்லை, கையில் வச்சிருப்பார். அவ்வளோதான். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆனால் இங்கே இப்போ கவனிச்சுக்கிடுங்க. இப்போ வந்து சொல்றாரு யோசுவாவே, எழும்பு. ஏன்? மோசை மரித்தார். நான் வரும்னுலாம் காத்திருக்கேன். மோசே மரித்தா. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தம் அல்லேலூயா. இனி நீ கிளம்பணும். எங்க? இந்த 40 லட்சம் ஜனங்களை கொண்டு கானானுக்கு நீ போணும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப இது எங்க? மோசையோடு இருந்தது போல உங்கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் வாக்குத்தத்தம், மோசையோடு இருந்தது போல உங்கூட இருப்பேன்.